உங்கள் வீட்டில் தோசைலாம் இந்த மாதிரிக்கு ஒட்டிக்கிட்டு கல்லோடு ஒட்டிக்கிட்டு வரவே மாட்டேங்குதுனாக்கி நான் சொல்கிற ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம முந்தின நாள் நைட்டு பார்த்தீங்கன்னாக்கி இந்த மாதிரிக்கு சப்பாத்தி எல்லாம் அதே கல்லில் போட்டு எடுத்துருப்போங்க. அந்த மாதிரிக்கு நம்ம போட்டு எடுக்கிறதுனால மறுநாள் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் தோசை ஊற்றுவோம். அப்படியே நம்ம தோசை ஊற்றுறதுனால அதில் இந்த மாதிரிக்கு தாங்க ஒட்டிக்கிட்டு வரும். அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம சூப்பர் ஐடியாவை பார்க்கலாங்க. இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரிக்கு ஃபஸ்ட்டு சுட்ட தோசையில் இப்படி இருந்துச்சுனாக்கி நான் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சால்ட் உப்பு தாங்க சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குக்கிங் ஆயில், நம்ம வீட்டில் எந்த குக்கிங் ஆயில்னாலும் சேர்த்துக்கிடலாங்க இந்த மாதிரிக்கு. இப்போ ஒரு ஸ்ப்ரிங் ஆனியன் தாங்க இந்த ஸ்பூன் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மேலேயே ஆனியனை நம்ம குத்தி இந்த மாதிரிக்கு அந்த ஸ்மோக் ஸ்பூனை வச்சு நம்ம இந்த மாதிரிக்கு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுறது மணிக்கு நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரிக்கு நம்ம தேய்ச்சி கொடுக்குறதுனால நம்ம வீட்டில் நம்ம தோசைக்கல் பார்த்திங்களாக்கி தோசை சுடும்போது ரொம்ப சூப்பராக வருங்க. முந்தின நாள் சப்பாத்தியெல்லாம் போட்டுட்டு இருந்தோம்னாக்கி இந்த மாதிரிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கல்லில் ஒட்டாமல் சூப்பராக வருங்க இந்த மாதிரிக்கு. இப்போ நம்ம ஒரு துணியிலையா நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு அப்படியே இந்த மாதிரிக்கு தொடச்சி எடுத்துக்கலாங்க. தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள். தோசை அப்படியே சூப்பராக வருங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கூட கல்லில் ஒட்டவே ஒட்டாதுங்க. இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த டிப்பு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுருக்கேங்க. டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நம்ம நார்மலாக பேப்பர் கூட எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்களா அதில் கொஞ்சமாக கிராம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. கிராம்பு எடுத்து வச்சுக்கப்புறமா பார்த்திங்களா கொஞ்சமாக மிளகு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். முழு மிளகு இந்த மாதிரிக்கு. இப்போ இது கூடயே கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடலாங்க. இப்போ இதையெல்லாம் எதுக்கு சேர்க்க போகிறோம் அப்படின்னாக்கி இப்போ ஒரு பொட்டெல்லாம் மணிக்கு இதை முடிஞ்சு ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம மடித்து வச்சுக்கிடலாங்க. நம்ம வீட்டில் மளிகை பொருட்கள் எல்லாமே ரொம்ப நாளைக்கு வாங்கி நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதில் வண்டு புழு பூச்சிலாம் இல்லாமல் இருக்கணும்னாக்கி இந்த மாதிரிக்கு நம்ம போட்டு வச்சிட்டோம்னாக்கி ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இப்போ அரிசிலையாக போட்டு வைக்கிறேங்க. இதே மாரிக்கு மற்ற மளிகை பொருட்களுக்கெல்லாம் இந்த மாதிரிக்கு நம்ம போட்டு வச்சோம்னாக்கி அதில் வண்டு புழு பூச்சிங்கிறது வரவே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு பார்க்கலாங்க. இப்போ அப்பளம் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த அப்பளத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதில் மாவு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம எண்ணெயில் நார்மலாக பொரிக்கும் போது பார்த்திங்களாக்கி அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருங்க. அப்படியே அந்த மாவு எல்லாமே அப்படியே அதில் அடியில் தங்கி போய் இருக்குங்க. நான் இப்போ ஒரு கிளாத் எடுத்து வச்சுருக்கேங்க. துணியிலே இதில் பார்த்திங்களாக்கி நல்லா லைட்டாக இப்படி தொடச்சி எடுத்தாலே போதுங்க. அந்த அப்பளத்தில் உள்ள மாவு எல்லாமே நம்மளுக்கு அப்படி க்ளீனாக கீழே விழுந்துருங்க. இதனால் நம்மளுக்கு எண்ணெய் பார்த்திங்களாக்கி கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரிக்கு அப்பளத்தில் நம்ம தொடச்சி எடுக்கிறதுனால இப்போ நான் துடைக்க அதில் உள்ள மாவு பார்த்திங்கன்னா அப்படி கீழே விழுந்ததை நீங்களே பார்க்கலாங்க. எவ்வளோ கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறத. இப்போ இந்த மாதிரிக்கு நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்பளம் பொரிக்கிறதுனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கங்க. இப்போ நான் இந்த மாதிரிக்கு துடைச்சதுக்கும் துடைக்காததுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பார்க்கலாங்க. நம்ம நார்மலாக நம்மளுக்குள்ள எண்ணெய் பார்த்திங்கனாக்கி திருப்பி வேறு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப இதாக இருக்குங்க. அது அதுக்கு இந்த மாதிரிக்கு நம்ம தொடச்சிட்டு ஃப்ரீயாக நம்ம இந்த மாதிரிக்கு பண்ணினோம்னாக்கி ரொம்ப நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரிக்கு அப்பளத்தை பார்த்திங்கன்னா துடைச்சதுக்கும் துடைக்காததுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த மாதிரிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீட்டில் தொடப்பெல்லாம் வாங்கியிருப்பாங்க. இந்த தொடப்பத்தில் பார்த்திங்கனாக்கி நம்மளுக்கு அப்படியே அதிகப்படியான டஸ்ட்டெல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த தொடப்பத்தில் கொஞ்சம் நாளைக்கு நம்ம பெருக்க ஒரு 10 நாளைக்கு மேலேயாவது நம்மளுக்கு புது தொடப்பம் வாங்கினோம்னா நம்ம பெருக்கும் போதெல்லாம் அதனுடைய துகள் பார்த்திங்களா அதில் உளுந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரிக்கு துகள் எல்லாம் விழாமல் இருக்குன்னா லைட்டாக தாங்க இப்போ நான் பேக்கெட்டை பிரித்து இந்த மாதிரிக்கு தட்டி விட்ருக்கேன். அதுக்கே இப்படி டஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குதுங்க. இந்த மாதிரிக்கெலாம் நம்மளுக்கு வராமல் இருக்கணும். ஒரே நாளில் அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாக்கி நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்களாக்கி நல்லா ஒரு சீப்பு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் இந்த மாதிரிக்கு பெரிய பல் இருக்க மாதிரிக்கு சீப்பு பார்த்து எடுத்துக்கிடுங்க. நம்ம தலை வாரத மாதிரிக்கு அப்படியே அந்த தொடப்பத்துக்கும் பார்த்திங்களாக்கி நம்ம லைட்டாக அந்த மணி சீப்பை வச்சு இழுத்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரிக்கு இழுத்து விடுறதுனால பார்த்திங்களா அதில் உள்ள துகள் எல்லாமே அப்படியே பொழுன்னு அப்படியே நம்மளுக்கு கீழே விழுந்துருங்க. இப்போ பார்த்திங்களாலே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம சீவ அது அதோடைய துகள் நம்மளுக்கு விழுந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரிக்கு
இந்த மாதிரிக்கு தொடப்பம்லாம் வாங்கியிருந்தோம்னாக்கி இந்த மணி ஒரு முறையாக நம்ம சீப்பை வச்சு இப்படி நல்லா இதை வந்து இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்களாலும் தெரியும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ துகள் உளுந்துருக்கு அப்படிங்கிறத. இன்னும் அதில் கொஞ்சம் துகள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நம்ம பெருக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை எடுத்து அப்படி செஞ்சு சீப்பை வச்சே இழுத்து விட்டோம்னா இந்த மணிக்கு இருக்குங்க. இப்போ நான் பெருக்கி காமிக்கிறேன். கொஞ்சம் கூட துகள் இல்லவே இல்லைங்க. தொடப்பத்தை பார்த்திங்களா நம்மளுக்கு தண்ணியிலையும் டிக் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அந்த துகள் வந்து நல்லாவே போயிடுங்க. இப்போ இந்த தொடப்பம் பார்த்திங்களா ரொம்பவே லென்த்தாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பெருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் இந்த மணி அகலமாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம பெருக்கும்போது பார்த்திங்கனாக்கி அது வந்து அப்படியே தலை விரிஞ்சு பெருக்கிட்டு இருப்போம். சீக்கிரத்தில் அந்த குச்சி வந்து நம்மளுக்கு வந்து உடஞ்சிருங்க. அதுக்கு நான் இந்த மணிக்கு வேஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன். வளையல் தாங்க ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த வளையலையா நம்ம அந்த தொடப்பத்துக்குள்ளேயா மாட்டி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு நச்சு விட்டுருந்தோம்னா கையை வச்சே நம்ம இப்படி லைட்டாக நச்சு விட்டாலே அந்த வளையல் வந்து நல்லா சப்பி கிடைக்குங்க. இந்த மணிக்கு தலை விரிச்சு இல்லாமல் நம்ம வந்து தொடப்பம் பார்த்திங்களாக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பெருக்கும்போது பார்த்திங்களாக்கி சீக்கிரம் ரொம்ப நாளைக்கு இந்த தொடப்பம் வந்து நம்மளுக்கு வந்து உழைக்குங்க. எப்படி பெருக்கினாலும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து தலை விரிஞ்சிக்கிட்டு இல்லாமல் நல்லா இருக்குங்க. இந்த மணிக்கு நம்ம வந்து வளையல் மாட்டிக்கிட்டு நீங்கள் இந்த தொடப்பத்தையாக பெருக்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. புதுசில் வாங்கின உடனே இந்த மாதிரிக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். வளையல் ஒன்றை மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா பெருக்கி பாருங்கள். தொடப்பம் ரொம்ப நாளைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் தொடப்பத்தையாக பெருக்கி காமிக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மணிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா எல்லாருமே இந்த மணிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.